ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் பருப்பு ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதே போல் பருப்பை நம்ம ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது நான் ஒரு கைப்பிடி அளவு வாழைப்பூ நைஸாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் பருப்பை அரைச்சிக்கணும். குறைன்னு பருப்பை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை நம்ம மிக்சியில் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை இதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிடலாம். இதை நம்ம உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு பிளேட்டில் நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். நம்ம எண்ணெயை கடாயில் சூடு பண்ணிவிட்டு தட்டி போட்டு எடுத்துடலாம். இப்போ சூடாகிட்டு இருக்கு எண்ணெய். நம்ம சூடாகிடுச்சேன்னு ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம், கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கணும். இப்போ பாருங்கள், போட்டதுமே பொரியுதா? இந்த ஸ்டேஜில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் நம்ம போடணும். இப்போ நம்ம போடலாம். ரெடி ஆகிடுச்சு எண்ணெய். இப்போ ஒவ்வொன்றா நம்ம எல்லாத்தையும் போடலாம். இப்போ வெந்துக்கிட்டுருக்குங்க. நல்லா வேகட்டும். ரொம்ப லோ ஃப்ளேமில் கொடுக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வடையை நம்ம வெந்ததும் திருப்பி விடலாம். 2 பக்கமும் வேகணும். அதனால் நம்ம மீடியமாக வச்சு நம்ம கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், திருப்பி விடலாம். இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டு 2 நிமிஷத்தில் நமக்கு வடை ரெடி ஆகிடும். பாருங்கள், வடை எப்படி வருது பாருங்கள், நல்லா வந்திருக்குது. பாருங்கள், வடை சூப்பராக வந்திருக்குது. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூ வடை டக்குன்னு நம்ம செஞ்சிட்டோம். எப்படி வந்திருக்கு பாருங்கள். மீதி இருக்கத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு இப்போ பாருங்கள், எல்லா வடையும் நம்ம போட்டு எடுத்துட்டோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூ வடை. நீங்களும் இதே போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.